வணக்கம் நேயர்களே. சுக்கிரன் பெயர்ச்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்கறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்குது அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்ல இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கும், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல், வேறு பெண்பாள்களை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு ஒரு துள்ளல் ஏற்படுதல், சில இடத்துல பேசினாலே ஆனந்தம் ஏற்படுதல். அதனால தான் காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த சுக்கிரனை வைத்தார்கள். அப்போ எல்லாரையும் ஆதரித்தல். அப்போ அதே போல் குறுக்கு வழியில் போய் எப்படி முன்னேறுதல், இதெல்லாம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்றால் உங்களுக்கு எதை கொடுக்கும்? சினிமாவை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு எதை கொடுக்கும்? ஆடு மாடுகள் வளர்த்தலையும் குறிக்கும் சுக்கிரன் தான். அப்புறம் அதே போல் வெளிநாடுகளுக்கு சென்று உல்லாச வாழ்க்கை வாழ்தல், அதெல்லாம் சுக்கிரன் தான். விதவிதமான நவநாகரிக ஆடைகள், நிறைய நகைகளை போட்டுக்கொள்ளுதல், இதெல்லாம் சுக்கிரன் தான். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் எடுத்த இருக்கும். அப்போ சுக்கிரன் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் மகத்தில் தான் பிறக்கிறார். அப்போ சிம்மத்தை போல் இருப்பார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அத்தைமார்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் நல்லாயிருக்கும். துலாம் ராசி அவருக்கு மூல திரிகோண வீடு, நீதி நேர்மையோடு இருப்பார்கள், சகோதர சகோதரியோடு பிறந்திருப்பார். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். ஸ்ரீ குருப்யோ நமக. அறிவோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. சுக்கிரன் பெயர்ச்சி 30 நாட்கள் மீன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய சுக்கிர பகவான் எத்தகைய நல்ல பலன்களை தரப்போகிறார். அந்த வகையில் இன்றைக்கி நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கருளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை களைஞ்சு. அற்புதமான காலம், அற்புதம். வேலையில் அற்புதம், தொழிலில் முன்னேற்றம். இந்த 2 விஷயம் இந்த 30 நாளில் நடந்தே தீரும். வேலை வேலை வேலை, இது வரைக்கும் வேலையில் இப்போ வேலை. சுக்கிரன் சனியனுடன் சேர்ந்துட்டார். சின்ன வயசுலேயே வேலைக்கு வந்திருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டம், இடையில சிரமம் இருக்கும். ஆனால் இந்த 30 நாள் சுக்கிர பயிற்சி மற்றும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 30 நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தரும். குடும்பத்தோடு இருப்பதை விட்டு விலகி வேலை, தொழில், உத்தியோகம், இதில் சின்சியராக டெடிக்கேஷனோடு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா இந்த 30 நாளைக்கு உரிய வெகுமதியை, பலாபலனை வாழ்வில் நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். தனுசு ராசிக்கு ராசியிலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, போராடம் நட்சத்திரம். ஒரு கிரகம் 4ஆம் இடத்துல போய் சுகத்தில் போய் உச்சமடையுது. இன்றைக்கி எந்த ஒரு வீட்லேயும் ஒரு கிரகம் இருக்கணும். சனி பகவான் அங்கே இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். குரு பகவான் ராசிநாதன் 7ஆம் வீட்டிலிருந்து பார்வை எடுக்கிறார். 3ஆம் வீட்டில் ராகு, 9இல் கேது. இவ்வளோதான் கிரகங்கள். சுக்கிரன் அங்கே போனனால சுக்கிரன் எந்த வீட்டுக்குள் போகிறாரோ அங்கே ஒரு சுகத்தை தருவார், அந்த வீட்டுக்கும் தருவார். கிரகங்களுக்கும் சுகம் தேவைப்படுகிறது, கிரகங்களுக்கும் ஒளி தேவைப்படுகிறது, கிரகங்களுக்கும் நிம்மதி தேவைப்படுகிறது. கிரகம் என்றால் நம் பாவத்தை. இப்போ 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிற பொழுது சுகமாக இருக்கும். சனியினுடைய கொடூரத்தன்மையை முதலில் தடுத்து நிறுத்துவார். 30 நாட்கள் அதே நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அர்த்தாஷ்டம சனி. தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப டயர்டாகிறீங்க. பாலா போன இந்த கண் பிரச்சனை, சுக்கிரன் சனி, சுக்கிரன் ராகுவோடு சேரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 நாளாக 2 மாதமாக, ஏன் ஒரு 6 மாதமாக ஆகவே ரொம்ப சிரமத்தில் இருந்தீங்க. சுக்கிரனை சனி பார்த்தார், ராகு பார்த்தார், ராகுவோடு சேர்ந்தார் சுக்கிரன். இப்போ சனியுடன் சேர்ந்துருக்கிறார். அப்போ கண் ஒளி, இந்த ரெட்டினான்னு சொல்லக்கூடியது, பார்வையை செலுத்துவதில் சத்து குறைபாடுகள்,
தசைகள் பலகீனம், வலி, கண்ணில் நீர் வடிதல். சுக்கிரன்னா கண். சில பேருக்கு வண்டு கடி, சிலருக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி சிலருக்கு பாலியல் உறுப்புகளில் பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு வகைகளில் சிரமங்கள்லாம் இருந்தது. இருந்தாலும் பொருளாதாரம் நன்றாக இருக்கு, வேலையில் அமோகமான மாற்றம், அமோகமான முன்னேற்றம். அப்போ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்கத்தான் செய்யும், மனுஷனாக இருந்தால் நோய் இருக்கத்தான் செய்யும். அதனால் 6 நாளில் தனுசு ராசிக்கு 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம், 4ஆம் இடம் நிம்மதி. அப்போ நோய்க்குரியவன், பிரச்சனைக்குரியவன் சுகஸ்தானத்தில் இருந்து எப்படி இருக்கும்? சுகம் இருக்கு. ஒன்று மாத்திரம் நல்லது நடக்கும். 6ஆம் இடம் என்பது கடன், 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, சொத்து, நிலம். அவன் உச்சம் அடைகிறான். அப்போ என்ன ஆகும்? 6 என்பது தொழில், உத்தியோகம், 4 என்பது உச்சம், சுகமாக. அப்போ வேலையில் இது வரைக்கும் இருந்த கசப்பெல்லாம் நீங்கள் இப்போ சுகமாக இருப்பீங்க, ஒரு நிம்மதியாக இருப்பீங்க. வேலையில் பாடுபட உழைக்க 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 வேர்க்க 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 தனுசு ராசிக்கு சனியுடன் கூடிய சுக்கிரன் நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். ஒரு வாக்குஸ்தானத்தை பலப்படுத்துவார், குடும்பத்தை நிம்மதிப்படுத்துவார். அப்படியே ஒரு வேலையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக, குதூகலமாக, மகிழ்ச்சியாக வேலை செய்வீங்க. நீங்கள் வாத்தியாராக இருந்தாலும் சரி, நீங்கள் விவசாயியாக இருந்தாலும், சம்பளத்துக்கு இருந்தாலும், பேங்க் ஸ்டாஃபாக இருந்தாலும், அக்ரிகல்ச்சராக இருந்தாலும், உரக்கடை வச்சுருந்தாலும், கூலி தொழிலாளியாக இருந்தாலும், உங்களுக்குன்னு ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள். ஒரு காலையில் எழுச்சி குளிச்சுட்டு ஒரு பட்டையை போட்டு சந்தோஷமாக ஒரு வேலைக்கு போலேன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. தனுசு ராசிக்காரன் கோவில் 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 வழிபாட போகணும், மகாலட்சுமியை பார்க்கணும். சிவாலயத்தில் கஜலட்சுமின்னு இருக்கும் வாயு மூலையில், அந்த கஜலட்சுமியை போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும். ஒரு விளக்கு 2 நெய் தீபம் ஏற்றினா போதும். இந்த 30 நாளும் ஐஸ்வர்யம் கிடைக்கும். சுக்கிரன்னா அத்தை, சுக்கிரன்னா மாமியார். அப்போ அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். கிரக காரகத்துவம். மூத்த சகோதர சகோதரிகள் நல்லா இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும். இப்படி எல்லாமே உங்களுக்கு மாறி மாறி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துல பூர நட்சத்திரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது தந்தைக்கு 8ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் உச்சம் அடைகிறனால அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டால், தந்தை வழி இருக்கக்கூடிய சொத்துக்கள், தந்தை வழி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அவர்களுடைய குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் நன்மை உண்டாகும். அப்போ அவங்களுக்கு தந்தை வழியில் இருக்கக்கூடிய லாபங்கள், மூத்த சகோதரர்கள் வகையில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி நன்மை உண்டாகும். வீடு வெற்றிகளை உண்டாகும். புதிய வீடு கட்டுவீர்கள். அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குவீங்க. வசதியே இல்லைன்றதை எப்படி தான் நான் வாங்கினேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருவருடைய உதவியினால் உங்களுக்கு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பழைய வீடு கூட வாங்கக்கூடிய யோகம், ஒரு ஃப்ளாட்டு கூட வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஒரு பூமி மனை கூட வாங்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும். இப்படி இருக்கும். கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அப்படியே கிஃப்டாட்டு அமைஞ்சிடும். வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் இன்ப சுற்றுலா போய் வரவும், நல்ல ஆடைகள், ஆபரணங்கள், வசதிகள்லாம், நமக்கு ஒரு நல்ல உணவு, கேளிக்கைகள், விருந்தோம்பல், இப்படிலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த தனுசு ராசிக்கு இந்த 30 நாளில் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும். 11 நாளில் அப்போ தாய்க்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். தாய்க்கு அன்பாக, ஆதரவாக, அனுசரணையாக இருப்பாங்க. இருந்தாலும் அப்போ இந்த காலகட்டத்தில் தாய்க்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் கடன்கள் வாங்கி ஒரு சுகத்தை அனுபவிப்போம். கடனை வாங்கி வீட்டில் ஒரு பிள்ளைகள் பூ பெய்திரும், ஒரு குழந்தை பிறந்துடும், பேறுகால செலவு வந்துடும். ஆமாம், அப்படிங்கும் போது பொண்ணு வீட்டில் தனி குடித்தனம் போகிறாங்க, அதனால் சீர் சிரத்தையெல்லாம் செய்ய வேண்டியிருக்குங்கும் போது அது பெற்றவங்களுக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தானே அப்படிங்கிறனால வரும். மொத்தத்தில் அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும், அமோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டை நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழிஞ்ச துணிகளை அணியக்கூடாது,
உடம்புல துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்புல சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது, புரியுதுங்களா? அதே போல் தொலை என்று ஆடைகளை போடக்கூடாது, நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்துக் கொள்ளணும், ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்துக் கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால் சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும், கிச்சன் வந்து துர்வாடை அடிக்காமல் இருக்கணும். படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது, தலைவாணிகளை எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலை சீவிர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல், இதெல்லாம் பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபு நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட, இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது, அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்க போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க, ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேற்றுங்கள், வளரும் குழந்தைகள் இருங்கள், நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சமடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.